சரி, இப்போ ப்ராசஸ் மாடல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஃப்ரேம் ஒர்க்கில் நான் சொன்னேன்ல, சம்திங் வில் பி லைக் இட்ரேட்டாக போகும், இன்னொன்று சீக்வென்ஷியலாக போகும். இந்த சீக்வென்ஷியல் மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக்கிட்டே வருது இண்டஸ்ட்ரியில். அதுக்கு காரணம் என்னென்னா, சீக்வென்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை சொல்லி கையில் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராஜெக்டை, அதோட நீங்கள் பேசுகிறதுக்கான சுச்சுவேஷன் எப்போனா உங்கள் கைக்கு திருப்பி ப்ராடக்ட் வந்தால் தான். அதுக்கு நடுவில் நீங்கள் பெருசாக கம்யூனிகேட் பண்ண மாட்டீங்க, பே தான் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் வந்து சீக்வென்ஷியல் ஃப்ளோன்னு சொல்லுவோம், அதாவது லீனியர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டெப்பு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு போகிறப்ப வில் நாட் ஸ்டெப் பேக் அகெயின். அதில் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம்தான் வந்து வாட்டர்ஃபால் மாடல். இதை எதுக்கு கீழே வச்சிருக்காங்கன்னா ப்ரிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ் மாடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ் மாடல் எதுக்குன்னா, தே வில் ஆக்சுவலி go in a sequential basis. The activities and tasks occur sequentially for progress. அதே போல this will strive for structure and order. நீங்க இன்னைய டேர்ம்ல கம்யூனிகேஷன், பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாலும் சரி, இல்லை அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, ரெக்குவயர்மெண்ட், டிசைனிங், கோடிங், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ்ன்னு எடுத்தாலும் சரி, எவ்ரி திங் இஸ் வாட்டர்ஃபால் மாடல். இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு வாட்டர்ஃபால் மாடல் இருந்தால் தப்பு இல்லை. இது ப்ரீவியஸ் எடிஷன்ஸ் அண்ட் இதுதான் வந்து மெயினாக வாட்டர்ஃபால்னு சொல்லுவாங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ, அதனால் நான் இதை பிளேஸ் பண்ணேன். இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட் அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, அந்த ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ், அது எல்லாத்தையுமே வந்து அவங்க கம்யூனிகேஷனில் வைக்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் இனிஷியேஷன், ரெக்குவயர்மெண்ட் கேதரிங், இது ரெண்டுமே வந்து கம்யூனிகேஷனில் வருது. இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் எஸ்டிமேஷன், ஷெடியூலிங், ட்ராக்கிங்னு சொல்லப்படுற பிளானிங் ஃபேஸ் வருது. அதுக்கப்புறம் மாடல் பண்ணுறோம். ஸோ அனாலிசிஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது. ஏன் அனாலிசிஸ் டிசைன் நிறைய இடத்துல ஒன்றா சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணீங்களோ அதை தான் யூ கேன் டிசைன் இட். மாடலிங் ஃபேஸ்க்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஆஸ் யூ ஆல்ரெடி டிஸ்கஸ், இட்ஸ் கோட் அண்ட் டெஸ்ட். டிப்ளாய்மெண்ட்டில் டெலிவரி இருக்குது, சப்போர்ட் இருக்குது, ஃபீட்பேக்கும் இருக்குது. சப்போர்ட்ன்றது டெவலப்மெண்ட் டீம் கஸ்டமருக்கு கொடுக்கறது, ஃபீட்பேக்ன்றது கஸ்டமர் டெவலப்மெண்ட் டீமுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸ். இப்போ இந்த வாட்டர்ஃபால் மாடலில் அந்த ஆரோ மார்க் பாருங்கள், இதுதான் அந்த மாடலுடைய விஷயமே. எப்படி போகுதுன்னா, ஒரு ஃபேஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்த ஃபேஸுக்கு போகுது. அடுத்து இதில் வி மாடல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வி ஷேப்பில் நடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் மாடலிங் நடக்குது, ஆர்கிடெக்சரல் டிசைன் நடக்குது, காம்போனன்ட் டிசைன் நடக்குது, கோட் ஜென்ரேஷன் நடக்குது. இது எல்லாமே ஒரே செட் ஆஃப் ஃபேஸஸ் தான். யூ நீட் நாட் கன்ஃபியூஸ் இட் எனிவேர். ஒன்றுத்துலேயும் ஒரு டேர்ம் இருக்குது, அவ்வளோதான். யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம். ஒரு பர்டிகுலர் டேர்மை வந்து அந்த பர்டிகுலர் மாடல் நேமோட நீங்கள் மேப் பண்ணிட்டா போதும். உள்ளே நடக்கிற கதை எல்லாமே ஒன்று தான். இப்போது யூனிட் டெஸ்டிங்ன்றாங்க, கோட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து என்னுடைய சாஃப்ட்வேருக்கு மொத்தம் 4 கிளாஸஸ் கோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸையும் நான் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் நான் டெஸ்ட் பண்ணுறதை யூனிட் டெஸ்டிங்னு சொல்லுவேன். ஸோ இதை நான் எங்கே அப்ளை பண்ணுறேன்னா, கோடிங்க்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் மாடியூலை நான் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அது காம்போனண்ட்டாக எடுத்துக்கிட்டேன்னா, அந்த கம்ப்ளீட் அந்த 4 கிளாஸையும் சேர்த்து நான் ஒரு ஃபெசிலிட்டின்னு சொல்கிறேன், ஒரு ஃபீச்சர்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் ஒரு காம்போனண்ட்டுன்னு சொல்கிறேன்னு வச்சுப்போனேன். இப்போது வந்து ஒரு ஆன்லைன் புக்கிங்கில் எடுத்துக்கோங்க. அந்த பேமெண்ட்டில் வந்து ஒரு ப்ராசஸ், ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்ட்டுக்கு ஆட் பண்ணுறது, அப்புறம் பே பண்ணுறது, அங்கேருந்து எனக்கு ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகுது. இது 3த்தையும் நான் கோட் பண்ணுறேன். இந்த 3த்தையும் தனித்தனியாக நான் வந்து டெஸ்ட் பண்ணுறது யூனிட் டெஸ்டிங் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. பேமெண்ட் ப்ராசஸை ஒன்றா நான் டெஸ்ட் பண்ணணுன்னா இந்த 3 ஃபெசிலிட்டியுமே நான் வந்து டெஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த 3 ஸ்டெப்பையும் நான் வந்து டெஸ்ட் பண்ணணும். அதை நான் இன்டெகிரேஷன் டெஸ்டிங்னு சொல்கிறேன். அப்போ இது காம்போனன்ட் டிசைனில் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். காம்போனன்ட்னா என்ன அர்த்தம்? பேமெண்ட் காம்போனண்ட்டில் இதை நடத்துங்க அப்படின்னு சொன்னால் அது இன்டெகிரேஷன் டெஸ்டிங். அடுத்து சிஸ்டம் டெஸ்டிங்ன்றது ஆர்கிடெக்சரல் டிசைன். அந்த ஒட்டுமொத்த சினாரியோ, அந்த பேமெண்ட்டுக்கு தேவைப்படுற அந்த ஷாப்பிங் சினாரியோவை கம்ப்ளீட்டாக எடுத்து டெஸ்ட் பண்ணுறது. அடுத்து அக்செப்டிங் டெஸ்டிங்ன்றது எங்கே நடக்குதுன்னா, நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா, அவங்க ஒரு ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரிக்குவயர்மெண்ட்டில் எல்லாமே வேலை செய்தான்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது வந்து அக்செப்டிங் டெஸ்டிங். இந்த ஆர்டரில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் டெஸ்டிங் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்டிங் பண்ணுவீங்க. அதை எதில் பண்ணுவீங்கன்னா, கடைசியாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்ததில் பண்ணுவோம். அப்புறம் இன்டெகிரேஷன் போகும், அப்புறம் சிஸ்டம் போகும். ஸோ இதை தான் வந்து இவங்க வி ஷேப்டு மாடல்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் ஸ்பெசிஃபை பண்ண மாடல் வந்து இன்க்ரிமெண்டல் ப்ராசஸ் மாடல். இது எப்படின்னா, லீனியர் ப்ராசஸையும் பேரலல் ப்ராசஸையும் சேர்த்து சொல்கிறது. லீனியர்ன்றதை நம்ம எப்படி மீன் பண்ணலான்னா, இப்படி போயிட்டு இருக்கிறது வந்து லீனியர். பேரலல்ன்றது 1 2 3 ஒரே சமயத்தில் ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறத வந்து நம்ம பேரலல்னு சொல்லுவோம். ஆனால் இதுவே லீனியர்ன்றது இந்த இடத்துல 1னா இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3.
இப்படி போகிறது லீனியர், இந்த மாதிரி ஒரே டைமில் போகிறது வந்து பேரலல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வேர்ட் ப்ராசஸர்ஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தாங்க. நான் ஏன் இதில் இன்க்ளூட் பண்ணேன்னா, இந்த சைடில் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் இந்த சைடில் நமக்கு இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்டோட கேலண்டர் டைம்னு இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 ஃபீச்சர் பிளான் பண்ணியிருக்கேன் என்னோடய வேர்ட் ப்ராசஸர்லனா. ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டோட 3 ஃபீச்சர் என்ன எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் போல்ட் பண்ணணும், அப்புறம் நான் அண்டர்லைன் பண்ணணும், அப்புறம் நான் இட்டாலிக்ஸ் மாற்றணும். இது 3த்தையும் நம்ம சாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். அப்போ இது வந்து போல்ட் ஃபெசிலிட்டி, இது இட்டாலிக்ஸ் எடுத்துப்போம், இது அண்டர்லைன் எடுத்துப்போம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் பிளானிங், மாடலிங், கன்ஸ்ட்ரக்ஷன், டிப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் இந்த கலர். ஸோ இது 5மே இங்கே நடக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நான் போல்ட் ஆக்குறப்ப நான் வந்து கம்யூனிகேஷன்லேருந்து பிளானிங் வந்துட்டு மாடலிங் பண்ணிவிட்டு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் கிட்ட கொடுத்ததோட நான் வெட்டியாக தானே இருக்கிறேன். நான் என்ன பண்ணலான்னா அடுத்த ஃபேஸுக்கு இதை ஒர்க் பண்ணி முடிக்கலாம். அப்போ நான் அடுத்த ஃபேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து முடிக்கிறப்ப இந்த இடத்துக்கு மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தோன்னே நான் அடுத்த ஃபேஸ்க்கு போகிறேன். ஸோ இமேஜின் ஒரே ஆள் எல்லாத்தையும் பண்ணுறது வேறு. பட் வென் தெர் ஆர் சம் 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தம். அப்போ ஃபஸ்ட்டு 3 பேர் வந்து இந்த பார்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறவங்க, அடுத்த 2 பேர் இந்த பார்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறவங்கன்னா இந்த 3 பேர் வேலை முடித்தோடனே அடுத்த வேலைக்கு போகலாம்ல. அப்போ ஒரே பர்சன் இந்த ப்ராடக்ட், அதாவது இந்த போல்டு ஃபீச்சர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னையே பேரலாக ஐ எம் ஒர்க்கிங் வித் அனதர் ஃபீச்சர் கால் இட்டலிக். பட் போல்டை நான் எந்த ஆர்டரில் ஒர்க் பண்ணுறேன்னா, போல்டுக்கு நான் ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் லீனியர். ஆனால் போல்டு முடியறதுக்கு முன்னாடியே when I go for italic I get into the process called parallel. Delivery of first increment, delivery of second increment, delivery of nth incrementன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்படி நடக்கும்னா, இதெல்லாம் வாட்டர் ஃபால் மாடலில் ஒட்டு மொத்தமாக நடக்க வேண்டியதை இவங்க ஃபேஸ் பை ஃபேஸ் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு லீனியரில் நடக்குது. ஆனால் ஒருத்தர் ஒரு பார்ட்டை முடித்தோடனே அடுத்த ப்ராசஸை அவங்க பேரலாக ஆரம்பிக்கிறாங்க. இதிலே வந்து we have something called evolutionary மாடல்ஸை வந்து iterative மாடல்னு சொல்லுவோம். they will enable you to develop increasingly more complete versions. ஏன்னா நீங்கள் இப்போ கையில் கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் எரர் இருக்குது இந்த மாதிரி மாற்றுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த ப்ராசஸ்லேயே அதை மாற்றிக்கிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும்ல, அதுதான் வந்து எவல்யூஷனரின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ப்ரோட்டோடைப்பிங்னாலே வந்து இப்படி தான் ஒரு சிஸ்டம் இருக்கும் அப்படின்றத அவங்க கையில் ஒரு சாம்பிள் மாதிரி கொடுக்கறது. அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, கம்யூனிகேட் பண்ண உடனே அவங்க ஒரு குவிக் பிளான் ஒன்று போடுறாங்க. அந்த குவிக் பிளான் இப்படி தானே வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அந்த குவிக் பிளானுக்கு ஒரு மாடலிங் நடக்குது. அந்த மாடலிங்கை மட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை மட்டும் டிப்ளாய் பண்ணி ஃபீட்பேக் கேட்போம். ஃபீட்பேக் கேட்டதுக்கப்புறம் இதுதான் வேணும்னதுக்கப்புறம் அதை உட்காந்து டீட்டெயிலாக டெவலப் பண்ணுறது ஒரு விதமான ப்ராசஸ் மாடல். இதை ப்ரோட்டோடைப்பிங்னு சொல்லுவோம். இதிலே we have something called spiral model. இது ஸ்பைரல்ன்றது எப்படின்னா, we are starting from this phase. This is actually communication. Okay, we are starting here. இங்கே நம்ம பிளானிங் போகிறோம், மாடல் பண்ணுறோம், மாடலிங் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we are just going in an iterative path. இதை நீங்கள் அந்த புக்கில் எடுத்தீங்கன்னா they would have explained for every spiral. ஸோ இப்படி போகிறோம், இப்படி செய்கிறோம், முடிக்கிறோம், வரோன்ட்டு. இப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து இந்த இடத்துல யூ ஹாவ் எவ்ரிவேர். ஓகே, பட் திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் இட்ரேஷன், திஸ் இஸ் த நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் இட்ரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பைரல்ன்றது சுற்றி அதே தான் செய்கிறோம், ஆனால் ஃபார் எவ்ரி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். கன்கரண்ட் ப்ராசஸ் மாடல், தே ஆர் a set of events that will trigger transition from one state to another state for each activity. Something which is inactive இதை வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த அண்டர் டெவலப்மெண்ட்டை வந்து awaiting changesனு அனுப்புகிறாங்க. தட் இஸ் கோயிங் அண்டர் ரிவிஷனுக்கு போனது அடுத்து ரெவ்யூக்கு வெயிட் பண்ணுது, பேஸ்லைன் ஆகுது, முடிஞ்சிடுச்சுன்னு வந்துடுச்சு. ஓகே, அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறது கிளியராக டெவலப் ஆகிடுச்சுன்னா சேஞ்ச் இல்லாத பட்சத்தில் டைரெக்டாக டெவலப் ஆகிறப்ப அது நேராக ரெவ்யூக்கு வந்து நேராக வந்து இங்கே வந்துடும். அப்போ இமேஜின் தேர் ஆர் 3 ப்ராசஸஸ், P1, P2, P3. இப்போ P1 வந்துட்டு சேஞ்ச்காக வருதா, அப்போ அதை இந்த சைக்கிளுக்கு அனுப்புங்க. P2 வந்து ரெவ்யூக்காக வந்திருக்கா, அதை இந்த சைக்கிளுக்கு அனுப்புங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா டன்னு வந்ததுக்கப்புறம் அவைட்டிங் சேஞ்சஸ்னால் இதில் இன்னும் கொஞ்சம் சிலரை மாற்றணும். ஸோ P2 உள்ளே வருது, அதை அவைட்டிங் சேஞ்சஸ்க்கு அனுப்புங்கன்றப்ப அது திருப்பி இங்கே வந்து திருப்பி ரிவிஷனுக்கு வந்து இங்கே ரெவ்யூ போக போகுது. அதுக்குள்ளே 3வது ப்ராசஸை இங்கே அனுப்பி விடுங்க அப்படின்லாம். ஸோ
ஒரே டைம்ல கன்கரண்ட்னா என்ன அர்த்தம், ஒரே டைம்ல செய்யக்கூடிய விஷயங்கள். பேரலல் வந்து இப்படி நடக்கும், திஸ் இஸ் ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3. கன்கரண்ட்ல எப்படின்னா அடுத்தடுத்து செய்யற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒன்னொன்னா அனுப்பிக்கிட்டே இருக்கேன், அதுவே தன்னாலே உள்ள வந்து பிரிச்சுக்கும். ஸோ பேரலல் ப்ராசஸிங் அண்ட் கன்கரண்ட் ப்ராசஸிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா இதோட டிஃப்ரென்ஸ் இருக்கும்.